இன்சர்ட் பண்ண ஒரு ரெக்கார்டோட ஐடியை எப்படி சுலபமாக வாங்குறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த புது ப்ராஜெக்டில் நான் ஏற்கனவே டேட்டாபேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டேட்டாபேஸ் சர்வரானது ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய டேட்டாபேஸ் நேம் மைஹாப். இந்த டேட்டாபேஸ் நேமை நான் என்னுடைய லாராவெல் ப்ராஜெக்டில் இந்த ENV ஃபைலில் இந்த டேட்டாபேஸ் அப்படின்ற ஃபீல்டில் கொடுத்துருக்குறேன். அதுக்கு கீழவே இந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டையும் நான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ப்ராஜெக்டில் ரிசோர்ஸஸில் வியூஸில் புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்கிக்கிறேன். அந்த ஃபைல் user_form.blade.php அப்படிங்கிற ஒரு வியூ ஃபைல். இந்த பிளேட் வியூ ஃபைலில் நான் நம்மளுடைய யூசர் ஃபார்முக்கான HTML டெம்ப்ளேட்டை உருவாக்க போகிறேன். இது ஒரு சுலபமான டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கிற ஃபார்மில் நேம்ன்ற இன்புட் ஒன்று கொண்டு இருக்கும். CSRF டோக்கனை அனுப்பிச்சிருப்போம். அதுக்காக CSRF டைரக்டிவை பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த வியூவை நம்ம ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ரவுட்ஸ் ஃபோல்டரில் web.php ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே ரவுட் கிளாஸ்க்குள்ளே கெட் மெத்தடை பயன்படுத்தி நம்ம கெட் ரவுட் ஒன்றை உருவாக்குறோம். இந்த ரவுட்டோட URI வெறும் ஸ்லாஷ் தான், அதாவது ரூட் URLலேருந்து இந்த வியூ ஆனது தெரிய போகுது. இதோட ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக நான் கொடுக்க போகிறது ஒரு கண்ட்ரோலர். அதனால் நான் ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கிக்கிறதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் யூசர் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கிக்கிறேன். இப்போ இந்த ரவுட்டில் நம்ம ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக அரே வேல்யூஸ் கொடுக்கணும். அதில் முதல் அரே வேல்யூவாக நம்ம கண்ட்ரோலர் கிளாஸை கொடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய யூசர் கண்ட்ரோலரை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஆட்டோ கம்ப்ளீட்டில் இங்கே வந்த உடனே அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆன உடனே மேலே அது யூஸ் ஆகிடும். இது யூஸ் ஆனால் தான் நம்ம கீழே இந்த இடத்துல அதை பயன்படுத்த முடியும். இந்த கண்ட்ரோலரோட நேம்க்கு அடுத்து நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை கொடுத்தா தான் இதுக்கான இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்து கமா கொடுத்து ரெண்டாவது வேல்யூவாக நம்ம இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற மெத்தடானது கொடுக்க போகிறோம். நம்ம அந்த மெத்தடில் தான் வியூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். யூசர் ஃபார்ம் அப்படின்றது தான் அந்த மெத்தடோட நேம். இப்போ இந்த மெத்தடை நம்ம இந்த கண்ட்ரோலருக்குள்ளே உருவாக்கி இருக்கணும். அதனால் நான் இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே பப்ளிக் ஃபங்க்ஷனாக யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை உருவாக்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் ரிட்டர்ன் கீவேர்ட் டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து வியூ ஹெல்ப்பரை பயன்படுத்துகிறேன். அந்த வியூ ஹெல்ப்பரில் நம்ம கொடுக்க போகிற வியூ ஃபைலோட நேம் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்ச அந்த வியூ ஃபைல் நேம் user_form. ஞாபகம் இருக்கா? இந்த user_formன்ற ஃபைலை நம்ம ஏற்கனவே இந்த வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் ஆனது வெறும் வியூவை மட்டும் காமிக்கும். ஆனால் இந்த வியூவில் நம்ம இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பும் போது ஆக்ஷன் அட்ரிபியூட்டில் ரூட் URLக்கு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ரூட் URLக்கு ஒரு போஸ்ட் ரவுட்டை உருவாக்கணும். அதனால் இதே ரவுட் கிளாஸில் போஸ்ட் மெத்தடை வச்சு ஒரு ரவுட்டை உருவாக்க போகிறேன். அந்த ரவுட்டோட URI வெறும் ஸ்லாஷ் தான், ஏன்னா அது ரூட் URL தான் போஸ்ட் அடிக்க போகுது. அடுத்தது ரெண்டாவதாக அரே வேல்யூஸ் கொடுக்கணும். அதில் முதல் வேல்யூவாக நம்ம யூசர் கண்ட்ரோலர் கிளாஸை கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது வேல்யூவாக அதுக்கான மெத்தட், இந்த போஸ்ட் ரூட்டுக்கான மெத்தட் என்னென்னா கிரியேட் யூசர். இப்போ இந்த ரவுட்டில் வர ரிக்வெஸ்ட் இந்த மெத்தடை போய் அடையும். யூசர் கண்ட்ரோலரில் நான் இன்னொரு பப்ளிக் ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் பெயர் கிரியேட் யூசர். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஃபார்ம்லேருந்து அனுப்பக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்கணுன்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டராக ரெக்வஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அதோட டைப் ரெக்வஸ்ட் கிளாஸ் தான். ஏன்னா அதை பயன்படுத்தினா தான் நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் வாங்க முடியும். இதுக்கு அடுத்து இங்கே டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை பண்ண போகிறோம். அதுக்காக டிபி ஃபேக்கேட் ஒன்றை பயன்படுத்திக்கிறோம். இது லாராவெல்லில் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்கேடாக இருக்கும். இந்த ஃபேக்கேடில் நம்ம ஒரு டேபிளில் இன்சர்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபேக்கேடில் டேபிள் அப்படின்ற பெயரில் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் டேட்டாபேஸில் இருக்கணும். அதனால் நம்ம அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸில் போய் ஒரு டேபிளை உருவாக்கணும். அதுக்கு நான் ஒரு மைக்ரேஷனை இங்கே இந்த டெர்மினலில் உருவாக்க போகிறேன். அதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் make:migration space create
அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ் அண்டர்ஸ்கோர் டேபிள் அப்படின்ற பேரில் ஒரு மைக்ரேஷனை உருவாக்கிக்கிறேன். இப்போ இந்த மைக்ரேஷன் ஆனது நம்மளுடைய டேட்டா பேஸில் மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டரில் உருவாகியிருக்கும். உங்கள் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா பேஸ்ன்ற ஃபோல்டரில் மைக்ரேஷன்ஸ்ன்ற ஃபோல்டரில் நம்ம அந்த மைக்ரேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணும் போது இந்த டேபிளுக்குள்ளே ஒரு சில காலமை உருவாக்கணும். அதுக்காக இந்த டேபிள் ஆப்ஜெக்டில் ஸ்ட்ரிங்குன்ற மெத்தட் மூலமாக நான் ஒரு காலம் உருவாக்குறேன். அது நேம்ன்ற காலம். இப்போ இந்த மைக்ரேஷன் ஆனது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை மைக்ரேட் பண்ணால் தான் இந்த டேபிள் ஆனது டேட்டா பேஸில் உருவாக்கப்படும். அதுக்காக இன்னொரு கமாண்டை நான் கொடுக்க போகிறேன். அதுதான் php ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட். இப்போ இந்த டேபிள் நம்மளுடைய டேட்டா பேஸில் உருவாகியிருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேட்டா பேஸில் போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா 2 டேபிள் உருவாகியிருக்கும். ஒன்று மைக்ரேஷன்ஸ், இன்னொன்று நம்மளுடைய யூசர்ஸ் டேபிள். இந்த யூசர்ஸ் டேபிளில் நம்ம உருவாக்கின காலமோடு அது உருவாகியிருக்கும். இப்போ இந்த டெர்மினலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக டிபி ஃபேக்கெட்டை பயன்படுத்த போகிறோம். டிபி ஃபேக்கெட்டில் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் மெத்தடாக டேபிள்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டேபிள் மெத்தடில் நம்ம ஆர்குமெண்ட்டாக முதல்ல கொடுக்க போகிறது டேபிளோடைய நேம். அதை ஸ்ட்ரிங்காக யூசர்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா யூசர்ஸ்ன்றது தான் நம்மளுடைய டேபிள் நேம். அடுத்தது இந்த டேபிளுக்குள்ளே நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு செயின் மெத்தடாக ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். அது என்ன மெத்தட்னா இன்சர்ட் கெட் ஐடி அப்படின்ற மெத்தட். இந்த இன்சர்ட் கெட் ஐடி அப்படின்ற அந்த மெத்தட் இன்சர்ட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் அரேயில் கீ மற்றும் வேல்யூ ஃபார்மேட்டில் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த அரே நொட்டேஷனில் நேம்ன்ற கீக்கு வேல்யூவாக நான் அசைன் பண்ணுறது ஏதாவது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை நான் ரெக்வஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபார்ம் மூலமாக அந்த நேமை அனுப்புவோம். இந்த ரெக்வஸ்ட்டில் இன்புட்டுன்ற மெத்தடில் நான் நம்மளுடைய ஃபார்மோடைய இன்புட் நேமை கொடுக்க போகிறேன். அதாவது இந்த யூசர் ஃபார்மில் இந்த நேமுக்கான இன்புட் நேம் தான். அதனால் நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேமோட வேல்யூவாக அசைன் ஆகி டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆகி முடித்த உடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கான ஐடி. அதனால தான் இந்த மெத்தடுக்கு இன்சர்ட் கெட் ஐடி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இப்போ வாங்கின அந்த ஐடியை நம்ம இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற வேரியபிளில் வாங்கி வச்சுக்கிறோம். வெற்றிகரமாக இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆன உடனே நம்மளுக்கு இன்சர்ட் ஐடி கிடச்சிரும். அந்த ஐடியை நம்ம திரும்பவும் அந்த ஃபார்முக்கே ரிட்டர்ன் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்காக ரிட்டர்ன் பேக்குன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த பேக்குன்ற மெத்தட் ரீடைரக்ட் பண்ணும் திரும்ப அந்த பேஜுக்கே. அப்போது செயின் மெத்தடாக வித் இன்சர்ட் ஐடின்னு கேமல் கேஸில் கொடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற வேரியபிளோட வேல்யூவை அனுப்புகிறோம். இப்போ இந்த இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற பெயரில் நம்மளுக்கு செஷனில் ஒரு வேல்யூ கிடைக்கும். வெற்றிகரமாக அந்த டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அதை நம்ம இந்த ஃபார்முக்கு கீழே இஃப் டைரக்டிவை பயன்படுத்தி காட்ட போகிறோம். இந்த இஃப் டைரக்டிவில் செஷன் கிளாஸில் கெட்டுன்ற இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணி அதில் இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற ஒரு வேல்யூ, அதாவது நம்ம இங்கே இந்த கேஸில் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு தான் அது செஷனில் செட் ஆகிருக்கும். அதனால் இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்ற பெயரில் ஒரு செஷன் கீ செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி அதை கெட் பண்ணுறோம். கெட் பண்ணதை நம்ம இந்த செஷனில் இந்த இஃப்லேயே இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற வேரியபிள் பேராக வச்சு அதில் வாங்கிக்கிறோம். இப்போ அந்த வேரியபிள்குள்ளே டேட்டா இருந்தால் தான் இந்த இஃப்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அதில் பி டேக்கில் சக்ஸஸ் லாஸ்ட் இன்சர்ட் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேடோட எக்கோ சின்டாக்ஸில் நம்ம அந்த இன்சர்ட் ஐடின்ற அந்த இஃப்பில் வாங்கின வேரியபிளை எக்கோ பண்ணுறோம். இப்போ அந்த இன்சர்ட் ஐடி இந்த பி டேக்குள்ளே இருக்கிற மெசேஜில் தெரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை டெவலப்மெண்ட் சர்வரில் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதுக்கு php ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் சர்வர்னு கொடுத்தோன்னா டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த யூஆர்எல்லில் போயிட்டு நம்ம இப்போது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறோம். ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நான் பண்ண போகிறது என்னுடைய பெயரை இந்த நேம்ன்ற இன்புட்டில் கொடுக்குறேன், க்ரியேட் கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் லாஸ்ட் இன்சர்ட் ஐடி இஸ் 1ன்னு வந்திருக்கு. டேட்டாபேஸில் போய் பார்க்குறோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா லோகேஷன்ற பேரில் ஒரு ஐடி விழுந்திருக்கு, அந்த ஐடி 1. இப்போ அடுத்து அர்ஜுன்ற பேரில் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறேன், 2வது ஐடி விழுந்திருக்கு. ஏன்னா அர்ஜுன்றது 2வது ரெக்கார்ட். பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ரைமரி கீ நம்மளுக்கு லாஸ்ட் இன்சர்ட் ஐடியாக கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இன்சர்ட் ஐடியா வாங்குறதுக்கு ஒரு சுலபமான வழியை இந்த லாரவெல்லில் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் GitHub லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் கொடுத்துருப்பேன்.